உலகத்தில் மிகவும் சிறப்பான நாட்கள் எவை தெரியுமா? ரமலானின் கடைசி 10 இரவுகளா? அல்ல. துல் ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நாட்களில் செய்யப்படும் நல்ல செயல்களை விட அல்லாவிற்கு மிகவும் பிரியமான செயல்கள் வேறு எந்த நாட்களிலும் இல்லை. அப்படியானால் இந்த 10 நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்ப்போம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல் ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்கள். இவை சாதாரண நாட்கள் அல்ல. இவை பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பு, நன்மைகளை பல மடங்கு பெறும் காலம், அல்லாவிற்கு நெருக்கமாகும் பொன்னான சந்தர்ப்பம். இந்த வீடியோவில் இந்த 10 நாட்களில் முஸ்லிம்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய டு-டூ லிஸ்டை பார்க்கலாம். 1. 5 வேளை தொழுகையை சீராக தொழுங்கள். முதலில் உங்கள் தொழுகையை சரி செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தாமல் நேரத்திற்கு தொழுவது. தொழுகையை தாமதிக்காதீர்கள், ஜமாத்துடன் தொழு முயற்சி செய்யுங்கள். முடிந்தால் இந்த 10 நாட்களும் தஹஜ்ஜத் தொழு முயற்சி பண்ணுங்கள். 2. அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். இந்த நாட்களின் மிகப்பெரிய சுன்னத் தக்பீர். அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். நாவை அல்லாஹ்வின் நினைவால் உயிர்ப்பியுங்கள். இந்த நாட்களில் அதிகமாக தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர் சொல்லுங்கள். சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். 3. நோன்பு நோக்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக துல் ஹஜ் 9வது நாள், அதாவது அரஃபா நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நோன்பு கடந்த வருடம் மற்றும் வரும் வருட பாவங்களுக்கு பரிகாரமாகும். முடிந்தால் 1 முதல் 9 வரை நோன்பு அல்லது குறைந்தபட்சம் அரஃபா நோன்பு நோக்க முயற்சி செய்யுங்கள். 6. குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள். இந்த நாட்களில் குர்ஆனுடன் உங்கள் உறவை அதிகப்படுத்துங்கள். தினமும் ஒரு பக்கம் ஒரு ஜூஸ் அல்லது சில ஆயத்துகள் ஓதுங்கள். 5. துஆ அதிகப்படுத்துங்கள். இந்த நாட்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நாட்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உம்மத்திற்காக அழுது துஆ செய்யுங்கள். குறிப்பாக அரஃபா நாளில் அதிகமாக சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. 6. சதகா செய்யுங்கள். சிறிய தொகை என்றாலும் இந்த நாட்களில் சதகா செய்யுங்கள். ஒவ்வொரு நன்மையும் பல மடங்கு அதிகரிக்கப்படலாம். 7. பெற்றோர்களை மகிழ்வியுங்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அவர்களின் மனதை காயப்படுத்தாதீர்கள், ஏனெனில் பெற்றோரின் துஆ மிகவும் சக்தி வாய்ந்தது. 8. குர்பானி கொடுங்கள். முடிந்தால் அல்லாஹ்விற்காக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவுபடுத்தும் அமல் குர்பானி. இது வெறும் இறைச்சி அல்ல, இது கீழ்ப்படிதல், தியாகம், தக்வா. 9. பாவங்களை விட்டு விலகுங்கள். இந்த 10 நாட்களில் வெறும் நல்ல அமல் மட்டுமல்ல, பாவங்களையும் விட்டு விலகுங்கள். கண்களின் பாவம், நாவின் பாவம், கோபம், கிபத், ஹராம் விஷயங்கள். உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துங்கள். நாம் எத்தனை துல் ஹிஜ்ஜாவை இன்னும் பார்க்கப் போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. இது உங்கள் கடைசி துல் ஹிஜ்ஜாவாக கூட இருக்கலாம். அதனால் இந்த 10 நாட்களை வீணாக்காதீர்கள். அல்லாஹ் இந்த புனிதமான நாட்களை